சமூகத்துல நடக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனைய மையமா வச்சு எடுத்திருக்கிற தீயவர் கொலை நடுங்க படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். ஜெபா கேஸுக்கும் இதுக்கு என்னதான் சம்பந்தம்? போலீஸ்னா பயந்துருவாங்களா? ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஐஸ்வர்யா ராஜேஷ், அபிராமி, ராம்குமார் கணேசன், தங்கதுரைன்னு இன்னும் நிறைய பேரோட நடிப்புல தினேஷ் லக்ஷ்மணன் இயக்கத்துல வெளியாகி இருக்கிற படம் தான் தீயவர் கொலை நடுங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு எழுத்தாளர் கொலை செய்யப்படுறாரு. அவரை ஏன் கொல்றாங்க, யார் கொல்றாங்கன்னு போலீஸா இருக்கிற அர்ஜுன் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு அப்படியே பேரலா ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. டீச்சரா இருக்கிற இவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம், இந்த கொலையெல்லாம் யார் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. என்ன பொறுத்த வரைக்கும் சில நேரத்துல சட்டத்தை தாண்டி நியாயம் இருக்கும், சில நேரத்துல நியாயத்தை தாண்டி தர்மம் இருக்கும். இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா ஆக்டிங், ரைட்டிங் அண்ட் விஷுவல்ஸ்னு இது மூணுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு வெவ்வேறு டைமென்ஷனில் ட்ராவல் ஆகிற கதை ஒரு கட்டத்தில் ஒரே கதையாக மாறுது. அந்த இடத்துல எதுவுமே சொதப்பாமல் ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த கதையும் ரொம்ப வேகமாக போச்சு. அர்ஜுனுக்கு ஈக்குவலாக ஐஸ்வர்யா ராஜேஷுக்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து அவங்க கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தாங்க. ஜெபாவே ஒரு ரைட்டரு, நீ அவரோட பெரிய ரைட்டரா இருப்ப போல இருக்கு. டிராபேக்னு பார்க்கும்போது டயலாக்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும். மற்றபடி ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா தீயவர் கொலை நடுங்க ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும்.